கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் நிலச்சரிவு. பெங்களூர் மங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. சென்னை மண்டலத்திற்குட்பட்ட வெள்ள தடுப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உத்தரவு. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. கேரளா ஒட்டிய தமிழக பகுதிகளில் மிக முதல் அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக இன்று முதல் 137 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. இன்று முதல் டிசம்பர் 13ஆம் தேதி வரை தண்ணீரை திறக்க உத்தரவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 75,000 கன அடியாக அதிகரிப்பு. காலை 66,000 கன அடியாக இருந்த நிலையில் நீர் திறப்பு அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது மேட்டூர் அணை. அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுவதாக காவிரி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. கர்நாடக அணைகளில் இருந்து வினாடிக்கு 2,10,000 கன அடி தண்ணீர் திறப்பு. நீர் திறப்பு அதிகரிப்பால் காவிரி கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை. வால்பாறையில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம். வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 2 உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் உத்தரவு. சென்னையில் நடக்க இருக்கும் F4 கார் பந்தயத்திற்கு திமுகவினர் கட்டாய வசூல் நடத்துவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. நிதி வசூலிக்கும் நிறுவனம் அமைச்சர் உதயநிதியின் நெருங்கிய நண்பர் உடையது எனவும் கருத்து. ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு ஸ்பான்சர் கேட்டு யாரையும் மிரட்டவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. யாரையும் கட்டாயப்படுத்தி யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்க. செங்கல்பட்டில் 70 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கிய சம்பவம். கைதானவர்கள் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருந்தது விசாரணையில் அம்பலம். போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு திமுக தொடர்ந்து அடைக்கலம் கொடுப்பது அம்பலம். 70 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 51வது முறையாக நீட்டிப்பு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறை வழக்கில் முன்ஜாமீன் கோரிய ஜாஃபர் சாதிக் மனைவி மற்றும் அவரது சகோதரரின் மனு தள்ளுபடி. ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டதால் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்றும் தகவல். திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகரனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. படம் தயாரிப்பதற்கு பணம் எங்கிருந்து வந்தது குறித்து விசாரணை நடைபெறுவதாக தகவல்.
எந்த மதம் என்றே தெரியாதவர் சாதிவாரி கணக்கெடுப்பை கோரலாமா என மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கேள்வி. ஒடுக்கப்பட்டோருடன் நிற்பவர்களை பாஜக இப்படிதான் அவமதிக்கும் என ராகுல் காந்தி மக்களவையில் ஆவேசம். क्योंकि महाभारत की बात हुई तो महाभारत में अर्जुन को सिर्फ मच्छी की आंख दिख रही थी, उसी प्रकार मुझे सिर्फ मच्छी की आंख दिख रही है। जाति जनगणना हम करा के दिखाएंगे। खत्म। आपको जितनी गाली देनी है आप दीजिए, हम खुशी से लेंगे। धन्यवाद। 2001 முதல் 2010 வரை காங்கிரஸ் ஆட்சியில் பட்ஜெட்டில் அனைத்து மாநிலங்களின் பெயர்களையும் குறிப்பிடவில்லை. ஆண்டு வாரியாக அறிக்கையை படித்து காட்டி மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் லவ் ஜிஹாத் மசோதா நிறைவேற்றம். காதல் என்ற பெயரில் மதம் மாற்ற முயற்சித்தால் நடவடிக்கை என அறிவிப்பு. ஒலிம்பிக் ஹாக்கி குரூப் பி பிரிவு லீக் ஆட்டத்தில் இந்தியா அபார வெற்றி. 2-0 என்ற கோல் கணக்கில் அயர்லாந்தை வீழ்த்தியதால் காலிறுதிப் போட்டிக்கு தகுதி. ஒலிம்பிக்ஸ் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலம் வென்றது இந்தியா. தென்கொரிய இணையை 16-10 என்ற கணக்கில் மனுபாக்கர் சரோபத் சிங் வீழ்த்தி அபாரம். ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் மனுபாக்கர். ஹரியானாவில் உள்ள மனுபாக்கர் வீட்டில் பெற்றோர் குடும்பத்தினர் உற்சாக கொண்டாட்டம். சுமந்த் குமார் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் உருவாக்கியுள்ள ரகுதாத்தா திரைப்படம் யூ சான்றிதழ் வழங்கியது தணிக்கை ஆணையம். நடிகர் ரஞ்சித் நடித்துள்ள கவுண்டம்பாளையம் படத்தை திரையிடும் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.